ஏன் அது யாரோட உழைப்பாவும் இருக்காது. எங்க அப்பா உங்ககிட்ட வந்து என் பொண்ணுக்கு பெருசா சீர் செய்யணும்னு சொன்னதுக்கு காரணம் அதெல்லாம் பூட்டி என் அழகு பார்த்து புருஷன் வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக இல்ல. நீங்க எங்க வீட்டு வாசலுக்கு வந்து பெத்த பொண்ணுக்கு குண்டுமணி நகை கூட போட வக்கில்லைன்னு சொன்னதுக்காக தான். அது பெத்த பொண்ணு மேல இருந்த பாசத்தினால செஞ்ச சீர் கிடையாது, பாசாங்குக்காக செஞ்ச சீரு. அது நமக்கு வேண்டாம் அத்தை. என் அப்பா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவரு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் தான் கொண்டு போகணுமே தவிர நகை நட்டையோ காசு பணத்தையோ இல்ல. அந்த காசு பணத்தை எதிர்பார்த்து வந்து ஒரு குண்டுமணி நகையாவது போட முடியுமான்னு அவனை கேட்டா இல்ல, அவ தப்பு பண்ணா. சரி, ஆம்பளை பிள்ளைய பேத்த அவதான் தப்பு பண்ணானா, இவன் என்ன பண்ணான்? பீம்புக்கு நகையை போறன்னு சொல்லி போலியா நகையை போட்டு எங்களெல்லாம் ஏமாத்த பார்த்தான். இவன் தப்பு பண்ணா. இப்படி இவங்கெல்லாம் பண்ண தப்புக்கு நீ ஏன் கண்டு மன்னிப்பு கேட்கணும்? பெண்ணே, எல்லா தப்பையும் உன் தலை மேல போட்டுக்கிறது உனக்கு பெருந்தன்மையா இருக்கலாம் கண்ணு, உனக்கு பெருந்தன்மை தான். ஆனா மண்ணு ஈரமா இருக்குன்றதுக்காக அதை சுரண்டி பார்த்துட்டே இருக்க கூடாது இல்ல. இங்க பாரு கண்ணு, இவங்க எல்லாம் பண்ண தப்புக்கு இவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன காரியம் பண்ணிட்டீங்க மாமா? இந்த பாவிக்காக எத்தனையோ அசிங்கத்தை சுமந்தீங்க, எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சீங்க, எத்தனையோ உறவுகளை இழந்தீங்க. வாங்காத சொல்லெல்லாம் வாங்குனீங்க, கேளாத சொல்லெல்லாம் கேட்டீங்க. இன்னும் மிச்சம் இருக்குன்னு நினைச்சுதான் இந்த பாவிக்கிட்ட மன்னிப்பு வர கேக்குறீங்களா மாமா? உங்களோட பாவம் மாமா நானு, என்னோட புண்ணிய மாமா நீங்க. நீங்க போய் என்கிட்ட